கற்றுக் கொடுக்குறேன். அது வழியே 4 பேர். ஏன்னா ஒரு ஆளே எதுவுமே செய்ய முடியாது. அர்ஜுனனை ஒரு ஆளே எதுவுமே செய்ய முடியாது. அவர்கிட்ட இருக்கிற திறமையை அவர் 10 சீடர்களை உருவாக்கணும். அப்படி அந்த 10 சீடர்கள் 100 பேரை உருவாக்கணும். இப்படி உருவாக்கி போகும்போது தான் பரிமாணமாய் ஒரு உச்சகட்டத்துக்கு போகிறோம். அந்த உச்சகட்டம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஓட்டுநராக இருந்தாலும் சரி, ஒரு சங்கத்தை வழிநடத்தும் லீடராக இருந்தாலும் சரி, நோக்கம் ஒன்றாதான் இருக்கணும். நாளைக்கு வரக்கூடிய தலைமுறைக்கு இன்னைக்கு நாம என்ன செஞ்சோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும் அப்படின்ற முடிவு எடுத்தாலே நம்ம வாழ்ந்த நேரம் ஒரு பொன்னான நேரமா கருதணும். வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக விளையாடினீங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இதில் என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஓட்டுநர் உதவித்தளம்ங்கிறது நீங்கள் சொன்னதுக்கு அடித்தளம். நீங்கள் சொல்றதுக்கு அடித்தளமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே கிடையாது. இந்த உதவித்தளத்து மூலிமா போன ஆண்டு எப்படி வச்சிருந்தோம், இந்த ஆண்டு எப்படி இருந்துச்சு, அடுத்த ஆண்டு என்ன பண்ண போறோம்ங்கிறத பற்றி தான் இந்த நண்பர்கள் யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கோம். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சாதாரணமாக கிடையாது. அது நினைச்சு பார்த்தாலே வெவ்வேறு சங்கமாக இருந்தாலும் ஒற்றுமைங்கிறது அண்ணா சொன்னா கரெக்டா இருக்குங்கிற நிலைப்பாடு இருக்குல்ல, அதை எடுக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வெவ்வேறு மாநிலம், ஸ்டேட்டு அங்க இருந்தெல்லாம் வர்றாங்கன்னா அந்த பலமான நம்பிக்கையை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம். கண்டிப்பா அந்த நம்பிக்கையில உட்கார்ந்துருக்காரு. 108. அதே மாதிரி இந்த 108ங்கிறத யாராலும் எங்கிட்டுமே அழைக்க முடியும். எல்லா பேரும் வச்சிருப்பாங்க. இதில் இருக்கிற புதுமையான விஷயங்களே நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். புதுமையான விஷயம் என்னன்னா, மாதத்துக்கு ஒருக்கா இந்த தளத்திலேயே மீட்டிங். இப்போ யாராரு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத உள்ள எடுத்து சொல்லுவோம். யாரா இருந்தாலும் என்னையா இருந்தாலும் விட மாட்டாங்க. டைரக்டா சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உருவாக்கி இது என்னன்னா, அந்த மாதிரி சொல்லி அதை பலப்படுத்துறத நோக்கமாவே அடுத்த ஆண்டா உருவாக்கணும். ஆண்டா உருவாக்குறது அர்ஜுனால இல்லை, வேற நண்பர்கள்லாம் எல்லாமே திருப்பூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் ஒருமித்த கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் உருவானோம். நடந்துட்டு 2-3 வருஷம் கரைச்சு இதை 2ஆம் ஆண்டா கொண்டாடணும்னா பாருங்க, அந்த 2-3 வருஷம் கேப்ல பலமிக்க நண்பர்களை உருவாக்கணும். இன்னைக்கு உருவாக்கி போன ட்ரிப் இருந்ததை விட இந்த ட்ரிப் எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. அடுத்த டைம் அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா நம்ம இருந்தால் கலந்துப்போம். ஆனா கண்டிப்பா அதுலயும் இதேதான், வளமிக்க சங்கமா தான் உருவாகுதோ அப்படிங்கிற நோக்கம் இல்லாம உதவி தளமா மட்டும் உருவாகும். இதுல யாருக்கு ஐடி கார்டோ இதுவோ இது கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாம் உருவாக்கல. வெவ்வேறு சங்கத்தோட பயணங்கள் வேற. இதனுடைய நோக்கமே உதவி, எங்கேயும் நிற்கக்கூடாது. அந்த உதவி மூலியமா இப்ப நீங்க சொன்ன கருத்தையும் வச்சு அந்த சங்கத்துக்குள்ள போட்டு அதன் மூலியமா நமக்கு பலமிக்க ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவோம். கண்டிப்பா. நன்றி. அதே மாதிரி 108 நம்ம 2018 உருவாக்குனப்ப ஒரே 108 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான 108 ஆச்சு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் விருதுநகர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலே டாப்ல இருந்துச்சு ஹெல்ப் பண்றதுல. எந்த மாவட்ட வண்டியா இருந்தாலும் விருதுநகர்ல வந்து மட்டுமே பிரேக்டவுனே ஆகும். அன்னைக்கு நடந்த சம்பவங்களை சொல்றேன். எந்த வண்டியா இருந்தாலும் விருதுநகர்ல வந்து பிரேக்டவுன் ஆகிட்டு. ஆனா அடுத்த நிமிஷம் அந்த வண்டி கிளியர் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2வது மாவட்டமா திண்டுக்கல் வந்துச்சு. திண்டுக்கல் இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் எதுக்காக இந்த இடத்துல இதை பதிவு பண்றேன் அப்படின்னா, 108 அப்படின்றது வெறும் ஆம்புலன்ஸுக்கான நம்பர் இல்லை. இது ஓட்டுநர்கள் மனசுல பதிஞ்ச ஒரு நம்பர். இந்த தளத்துக்குள்ள போனா உதவி கிடைக்கும் அப்படின்னு அன்னைக்கே 2.5 லட்சம் உறுப்பினர்கள் மனசுலையும் பதிஞ்சது. இன்னைக்கு அதை அர்ஜுனனே வழியெடுத்து கொண்டு வந்துருக்காங்க. நான் கூட 108 இன்னைக்கெல்லாம் பார்க்கறது இல்லை. நான் 108 தளத்துக்குள்ள போய் 1 வாரம் 10 நாள் ஆகும். அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எல்லாமே போன்லேயே பேச ஆரம்பிச்சாச்சு. எப்பா பிரேக்டவுன்னா மாவட்ட நிர்வாகி கூப்பிட்டு சொல்லி, இல்லை மாநில நிர்வாகி கூப்பிட்டு சொல்லி 108 தளத்துக்குள்ள பதிவே வராத அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் 108 தளத்துக்குள்ள போய் 1 வாரம் 10 நாள் என்னோட இருக்கேன். ஆனா இன்னைக்கும் 108 தளத்துல ஒவ்வொரு நாளும் பணிகளை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு நன்றியை நன்றி தெரிவிக்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, ரொம்ப சிறப்பு. அதே சமயம் இன்னொரு தகவலை உங்க மத்தியில் தெரிவிச்சுக்கிறேன்.
எல்லா பேரும் ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னு நினச்சிட வேணாம் முதல்ல. ஏன்னா எல்லாம் பசியோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, சாப்பிட்டவங்களும் இருக்கீங்க. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம், குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவோம். குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிடாதவங்க போய் சாப்பிட்ருக்கோம். அவ்வளோதான், இதோட நிகழ்ச்சி முடிய போகுது. யாரும் அவசரப்பட வேணாம். பேசாத நண்பர்கள் யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில கருத்தை மட்டும் உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். ஏன்னா யாரும் நான் பேசல அப்படின்னு வேணாம், சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் 2